நான் எங்க போகணும்னு தெரியும். அதுக்கு நான் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாளும் வேலை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ கிளாரிட்டி இல்லாத மாரியே தோணுது. நான் உண்மையாவே சரியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேனா? இல்ல தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கிட்டு இருக்கேனா? அப்படின்றது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த ரீல் உங்களுக்காக. நமக்கு எங்க போறோம் அப்படின்னு எக்ஸாக்ட்டா தெரியுமா? அப்படின்றது தான் முதல் கேள்வி. இதுக்கு சொல்யூஷன் ஒரு பேப்பர் எடுத்து, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்களோ, எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கோல முதல்ல எழுதுறது. ஏன்னா எங்க போறோம்னு தெரியலன்னா, எப்படி போறதுன்றதுக்கு வழியும் கண்டுபிடிக்க மாட்டோம். அதுக்கு எஃபோர்ட்டும் எடுக்க மாட்டோம். நீங்க ஏற்கனவே எஃபோர்ட்டும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அந்த எஃபோர்ட் எல்லாம் எக்ஸாக்ட்டா என்னெல்லாம் பண்றோமோ, அதெல்லாம் வரிசையா எழுதி, அந்த எஃபோர்ட் நம்ம எங்க போகணுமோ அங்க தான் லீட் பண்ணுதா? இல்ல ரேண்டம் எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கோமா? அப்படின்றத செக் பண்றது. நெறைய நேரங்கள்ல ரிசல்ட்ஸ் வந்து கம்மி எஃபோர்ட் பட் சரியான எஃபோர்ட்ல இருந்து வருது. நெறைய எஃபோர்ட் ரேண்டம் எஃபோர்ட்ல இருந்து வரதில்ல. நெறைய வேலை செய்யணும்ன்றது உண்மைதான். ஆனா நெறைய சரியான வேலையை செய்யணும். சரியான வேலையை செய்யாம நெறைய வேலை செஞ்சுட்டு சரியான ரிசல்ட் எதிர்பார்த்தோம்னா வராது. 3வது, ஆர் வி ஸ்டிக்கிங் டு ஒன் கோல் ஆர் டு வி ஹேவ் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்? நம்ம ஒரு கோலை வச்சுட்டு, ஒரு கைண்ட் ஆஃப் எஃபோர்ட்டை வச்சுட்டு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோமா? இல்ல எதெல்லாம் அழகா தெரியுதோ, எதெல்லாம் நம்ம லைஃப்ல வருதோ, எதெல்லாம் புது ட்ரெண்ட் இருக்கோ, அதெல்லாம் ட்ரை பண்றோமா? மல்டிபிள் விஷயத்த ஒரே நேரத்துல ட்ரை பண்றதுனால எந்த பெரிய சாதனையும் பண்ண முடியாது. நீங்க எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. ஒரு நேரத்துக்கு முன்னு தான் பண்ண முடியும். சோ ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அந்த கோல், அதுக்கான எஃபர்ட், அதுக்கான ஃபோக்கஸ், இது இருந்தாலே நம்ம பாதி தூரம் ஏற்கனவே போன மாதிரி. சோ கிளாரிட்டி இன் கோல், ஸ்டிக்கிங் டு த ப்ராசஸ், ஃபோக்கஸ், as simple as that.